ஹாய் ஹலோ. என்னங்கடா எங்கே பார்த்தாலுமே நெக்ஸ்ட்டு லாக்டவுன் வரப்போகுது, கொரோனா மாதிரியே பொருளாதாரத்தில் ரொம்ப வீழ்ச்சி அடைய போகிறோம், அதனால எல்லாத்தையும் சேமித்து வச்சுங்க அப்படின்னு மிரட்டிகிட்ருக்கீங்க. ஆனால் ஒன்று, கொரோனாவில் அவன் செத்தவனை விட நீங்கள் படுத்துன கொரோனா வீடியோவை பார்த்து பயந்து செத்தவன் தான்டா இங்கே அதிகம். பயத்தில் எவனும் வெளியில் போகாதவன் தான் அதிகம். சரியா? பொருளாதார சிக்கல் வந்தால் என்ன பண்ணணுமா, ஒரு 3 ஆப்ஷன் அவங்களே தர்றாங்க. ஒன்று, லிக்விட் கேஷாக சேர்த்து வைக்கணுமா. அடே, 100 ரூபாய்க்கு மேலே இங்கே லிக்விட் கேஷே இல்லைடா எங்கள்கிட்டலாம். இதில் எங்கடா லிக்விட் கேஷை நாங்கள் சேர்த்து வைக்கிறது. 2வது ஆப்ஷன், இஎம்ஐ இருக்கக்கூடாதான். இஎம்ஐ அமௌண்ட்டை மொத்தமாக கட்டி க்ளோஸ் பண்ணிடுங்க. அடே, அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கான காசு இருந்தால் நாங்கள் ஏன்டா இஎம்ஐ வாங்க போகிறோம். 3வது, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணுமா. அது வேணால் நியாயம்னு சொல்லலாம். ஹெல்த் இன்சூரன்ஸு உண்மையிலே எல்லாருக்குமே தேவை தான். பணம் இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இல்லைன்னா கவர்மெண்ட்டு இருக்கிற அந்த ஃப்ரீ கோட்டாவில் வாங்கினா அதுவும் கஷ்டம்தான், வேறு வழி இல்லை. கொஞ்சம் அமௌண்ட்டு ஏதோ நம்மளால் முடியும்னா அதையும் கட்டுறதுக்கு முடியணுமே. மொத்த டோட்டல் பார்த்தா ஒரு 20,000 வருஷத்துக்கு வந்தால் என்ன பண்ண முடியும், எப்படி கட்ட முடியும். வருஷத்துக்கு ஒரு 20,000 ஒரு 3 வருஷத்துக்கு போட்டால் 60,000. அந்த கேஷ் இருந்தால் வேறு எதுக்காக உபயோகமாகும், அப்படி தான் நினைப்போம். ஒரு மந்த்லி ஒரு 1000 500 அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் எடுக்கலாம். அதுக்கு மேலேனா எடுக்கிறதுக்கு முடியாது. சரி, அதை கூட ஒரு நியாயம்னு இனிமேல் போய் சர்ச் பண்ணி பார்ப்போம். எங்கேயாவது ஒரு மாதம் ஒரு 1000 இருந்தால் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்துக்குவோம். அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்குவோம். ஆனால் தயவு செய்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும் இந்தியா அப்படின்லாம் பயப்படாதீங்க. ஏன்னா இந்திய பெண்கள் கையில் எப்பொழுதுமே ஒரு மினிமம் ஒரு 2 வருஷத்தை ஓட்டுற அளவுக்கு ஒரு பொருளோ நகையோ பணமோ கன்ஃபார்மாக வச்சுருப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எல்லா பெண்கள்கிட்டையுமே இருக்கும். நீங்கள் போய் உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், சிஸ்டராக இருக்கட்டும், ஒரு எல்லா நிலைமையிலையுமே ஒரு அடிமட்ட நிலைமைக்கு கொண்டுட்டு போகிற அளவுக்கு ஒரு குடும்பத்தை எந்த பெண்களுமே விட்டுற மாட்டாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு சேஃப்டியான ஒன்று அவங்கக்கிட்ட இருக்கும். அதனால் பயப்படணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2வது, ஒரு கை சாதமும் ஒரு டம்ளர் தண்ணியோ இருந்தால் ஒரு மனுஷனால் உயிர் வாழ முடியும். அதுக்கு மேலே இருக்கிறத நம்மளோட வசதிகளை பொறுத்தது தான். அப்படியா? சரியா? அதுலேயும் என்னென்னா, இது யாரோ இருக்கிறவங்க கொஞ்சம் அடிமட்டத்துக்கு வரும்போது இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பொது இடத்துல சாப்பாடு ஏதாவது கொடுத்துருவாங்க. என்ன இந்த காட்டு மிராண்டித்தனமாக அடிச்சுக்கிட்டு போய் கோயிலில் இந்த பொங்கல் வாங்குறதுக்கு அடிச்சுக்கிறது மாதிரி அடிக்காமல் ஒரு கரெக்டான ஒரு ரோவில் நின்று வாங்குறதுக்கு நாமளும் பழகிக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. யாரோ கொடுப்பாங்க. அப்படியே யாருமே கொடுக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக கவர்மெண்ட்டு நமக்கு ஏதோ கொடுக்கும். அதில் ஒரு கை சாதமும் ஒரு டம்ளர் தண்ணியும் ஒவ்வொருத்தவங்களுக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற அந்த மனநிலைமைக்கு தயவு செய்து வந்துடுங்க. சரியா? பொருளாதாரம் வீழ்ச்சியே ஆனால் கூட ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. என்ன உயிர் இவ்வளோ நாள் நல்ல நல்லா நமக்கு பிடிச்சதை சாப்பிட்டு வாழ்ந்தோம். ஏதோ கொஞ்ச நாளைக்கு நம்மளால் வாழ முடியலை அப்படிங்கிற நிலைமை வந்தால் கூட ஏதோ ஒரு கை சாதமும் ஒரு டம்ளரும் எங்கேயோ கவர்மெண்ட் பொதுவான இடங்களில் ஒரு கூலோ கொடுத்தா கூட போய் வரிசையில் நின்று ஒருத்த மேலே ஒருத்த விழுந்துடாமல் வாங்கிட்டு வர பழகுவோம். அவ்வளோதான். சரியா? அதனால் தயவு செய்து இந்த வீடியோவுகளை போட்டு 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 அத்தனை பேரையும் உயிரோட கொள்ளாதீங்க. போதுமா? ஏன்னா நம்மக்கிட்ட துணிமணி இருக்கும் வீட்டில். இது வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் நமக்கு போக்குவரத்து வசதிக்காக ஒரு சைக்கிள் வச்சுருப்போம், இல்லை நடந்து கூட போகலாம், 2 காலும் கையும் இருக்குல்ல. இவ்வளோ காலகட்டத்துக்கு முன்னாடியெல்லாம் அவங்கெல்லாம் அப்படி தானே வாழ்ந்தாங்க பழைய காலத்தில். அது மாதிரி நாமளும் வாழ்ந்துட்டு போவோம். சரியா? அப்படியே இல்லை, துணிமணி வேணும்னாலும் நம்ம கட்டி எல்லாத்தையும் கிழிச்சா கூட நம்மக்கிட்ட எப்படியும் நம்ம வாழ்நாள் முழுவதும் கிழிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட துணிமணி இருக்கும். எல்லாருக்கிட்டையும் அப்படி தான். அப்படியே இல்லைனாலும் இல்லாதவங்களுக்கு ஆளுக்குனால ஏதோ கொடுத்துட்டு இருக்கிற துணிமணியை கட்டிட்டு செத்து போவோம். சரியா? தயவு செய்து இந்த லாக்டவுன் வரப்போகுது, பொருளாதார சிக்கல், ஒன்றுமே எல்லாமே விலை ஏறிடும் அப்படின்னு தயவு செய்து வீடியோவாக போட்டு யாரையும் பயமுறுத்தாதீங்க. சரியா? வாழ்கிறதுக்கு அதிகபட்சம் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு கை சாதமும் ஒரு டம்ளர் தண்ணியும் இருந்தால்
கடைசி வரைக்கும் நம்மளால் ஆரோக்கியமாக கூட வாழ முடியும். சரியா? அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, பாய்மா.